ஆர்ஆர்பி தேர்வுக்கு வேண்டிய சப்ஜெக்ட்ஸு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ரயில்வேவை பற்றியும் போட்டிருக்கேன். சில இம்பார்ட்டண்ட் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். இதில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புவியியல், வரலாறு, இந்திய ரயில்வே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாட்னியில் 350 கொஸ்டின் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். அது 100 போட்டிருப்பேன். அதனால் கொஞ்சம் பாருங்கள். 350 வரையும் சம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. விளிம்பு சூழ் ஒட்டுமுறை கிளுகிளுப்பைப்பூ, அச்சு சூழ் ஒட்டுமுறை பூவரசம்பூ, தலச்சூழ் ஒட்டுமுறை சூரியகாந்தி பூ, தடுப்பு சுவர்ச்சூழ் ஒட்டுமுறை அல்லிப்பூ. மைட்டாசிஸின் முக்கியத்துவம் கீழ்கண்டவைகளில் எவை? எதுவும் இல்லை. பசுங்கணிகத்தின் உள்ளே காணப்படும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஜபினால் சூழப்பட்ட பை அமைப்புகள் கிரானா. ஜபின் கடத்தும் பணித்திறன் எத்தகையது? இவை மூன்றும் சரி. ஜபில் கடத்தும் பண்பு கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அனைத்தும் சரி. நியூக்ளிக் உரை மற்றும் நியூக்ளியஸ் மறைய ஆரம்பித்து எந்த நிலையில் ஆரம்பத்தை குறிக்கும்? மெட்டா நிலை. எந்த நிலையில் டிஏ இரட்டிப்பாகிறது? எஸ் அல்லது உற்பத்தி நிலை. மயோசிஸ் பகுப்பின் முக்கியத்துவம் 1 மற்றும் 2 சரி. இவற்றில் குரோமோசோம்கள் மெல்லியதாக மாறுகின்றன. பிலோ நிலை 2. இவற்றில் எந்த நிலையில் குரோமோசோம்கள் மேலும் சுருங்கி தடித்து குட்டையாகின்றன? பாக்டின். மயோசிஸ் பகுப்பு டேஷ் பகுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. குன்றல். டேஷ் என்பது பச்சையும் அல்லாத தரைக்கு கீழே வளரும் தாவர உறுப்பாகும். வேர் தொகுப்பு. டேஷ் வேர்கள் ஒட்டுண்ணி தாவரங்களின் பச்சையம் அல்லாது காணப்படுகின்றன. ஒட்டுண்ணி வேர்கள் அல்லது ஆஸ்போரியங்கள். தண்டின் முக்கிய பண்புகள் 1 சரி, 2 தவறு. தாவரத்தின் முக்கிய அச்சு தரைக்கு மேல் தெரியும் பாகமே தண்டாகும். தண்டுகளின் பணிகள் இவை அனைத்தும் ஒளிச்சேர்க்கை, உடல் இனப்பெருக்கம். சேமிப்பு வேர்கள் எவை எத்தனை வடிவத்தில் அறியப்படுகின்றன? 3. சைட்டோபிளாசின் என்பது கீழ்கூறியதின் பகுப்பு ஆகும். சைட்டோபிளாசம் நுனி அடைதல் இந்நிலையில் நடைபெறுகிறது. டயாகைனசிஸ், சைட்டோகைனசிஸ் என்பது. இவை மூன்றும் சரி. உயிரினங்களின் செல் பகுப்பு எத்தனை வகைப்படும்? 3. பைனோசைட்டோசிஸ் வேறு பெயர் என்ன? செல் அருந்துதல். பைனோசைட்டோசிஸ் வேறு பெயர் என செல் அருந்துதல். யூனிபோட்டர் கடத்தல் கீழ்கண்ட விதங்களில் ஆற்றல் தேவையற்ற பரவல் முறை நின்றும் வேறுபடுகிறது. 1 தவறு, 2 சரி. அகன்ற ஆழமற்ற கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது? ரைபோசோம். டேஷ் என்பது ஊட்டப்பொருள்கள் மற்றும் நச்சுத்தன்மை நிறைந்த கழிவுப் பொருட்களை சேமித்து வைக்கும். வாக்கு ஓல்கள். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. செல் கொள்கை விதி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. செல் கோட்பாடு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அனைத்தும் சரி. செல் கொள்கைக்கு விதிவிலக்கு பூஞ்சை.
செல் உயிர்கள் டேஷ் மற்றும் டேஷ் அலகுகளாக திகழ்கின்றன. அமைப்பு மற்றும் அடிப்படை. சில பாக்டீரியங்களின் செல் ஜவ்வு செல்லின் உள்புறம் டேஷ் எனப்படும். மிசோசோம்கள் ரைபோசோம்கள் பல ஒன்று சேர்ந்து டேஷ் என்ற தொகுப்புகளாக காணப்படுகின்றன. பாலிசோம்கள். ஒரு குரோமோசோம் தவிர சில பாக்டீரியங்கள் சிறிய வட்ட வடிவிலான குரோமோசோம் அல்லாத டிஎன்ஏவை பெற்றுள்ளன. இதற்கு என்ன பெயர்? பிளாஸ்மிட். கீழ்கண்டவற்றுள் புரோகேரியட்டுகள் எவை? பாக்டீரியங்கள் மற்றும் சயனோபாக்டீரியங்கள். இவற்றில் எவை யூகேரியட்டுகள்? பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். தாவர செல்லின் பாகங்கள் எத்தனை? 3. மூடியிருப்பதில்லை. ஆங்காங்கே குறுகிய துளைகள் உள்ளன. அத்துளை வழியே மெல்லிய சைட்டோபிளாஸ்ட் இழைகள் ஊடுருவி செல்கின்றன. இவை செல்களின் உள்ளே உள்ள பொருட்களை இணைக்கின்றன. இவ்விழைகளுக்கு டேஷ் என்று பெயர். பிளாஸ்மோடெஸ்மாட்டா. டேஷ் எனப்படுவது செல்களின் இரண்டாக நிலைச்சுவர் படியப்படாத பகுதியாகும். குழிகள். செல் சுவரின் பணிகள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 தவறு, 2 சரி, 2 மற்றும் 3 சரி. இவ்வகை மூலக்கூறுகள் தொடர்ச்சியாக இரட்டை அடுக்கை உருவாக்குகின்றன. லிப்பிடுகள். ஜவ்வுகளில் வழியே பரவுதல். சரியான விடைகளை 1 மற்றும் 2 சரி. ஜவ்வூடு பரவலின் பங்கு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சரியான விடையளி 1 தவறு, 2 மற்றும் 3 சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக. செறிவு குறைந்த இடத்திலிருந்து செறிவு அதிகமான இடத்துக்கு. பேகோசைட்டாசிஸ்க்கு வேறு பெயர். செல் விழுங்குதல். டேஷ் உள்ளே உள்ள ஜவ்வு அதிக மடிப்புகளுடன் காணப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியங்கள். இவற்றில் எது ஒளிச்சேர்க்கை மையங்களாக தாவர செல்களில் செயல்படுகின்றன? பசுங்கணிகம். உட்கருவிற்கும் சைட்டோசோலிற்கும் இடையே பொருட்கள் எவ்வழியாக செலுத்தப்படுகின்றது? எண்டோபிளாச வலை. மைட்டோகாண்ட்ரியா இவ்வாறும் அழைக்கப்படுகிறது. செல்லின் ஆற்றல் மையம். மிக பெரிய சைட்டோபிளாச நுண்ணுறுப்புகள். பிளாஸ்டிடுகள். நிறமுள்ள பிளாஸ்டிடு எது? குரோமோபிளாஸ்டிடுகள். நியூக்ளியஸின் பணிகள். சரியான விடையளி 1 சரி, 2 தவறு. இரத்த சிவப்பணுக்கள் மற்றும் முதிர்ந்த விந்து செல்கள் நீங்களாக அனைத்து புரோகேரியேட்டுகளுடன் யூகேரியேட்டுகள் செல்களில் எவை காணப்படும்? ரைபோசோம்கள். வேர்த்தூவிகளின் வகைகள் எத்தனை? 3. டேஷ் தண்டின் சொல்லின் மெல்லிய பசுமையான வளரிகள் ஆகும். இலை. தண்டின் மாறுபாடு. எத்தனை வகைகளை சார்ந்தவை? 3. கீழ்வரும் கூற்றில் ஜிம்னோஸ்போர்ம்களின் பொது பண்புகள் எவை? 1 தவறு, 2 சரி. மிக வெற்றிகரமான நிலச்சுவையில் வாழும் மேம்பாடு அடைந்த தாவரங்கள் ஜிம்னோஸ்போர்ம்கள். சைக்கஸ் இலைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. டேஷ் என்பது சைக்கேட்ஸ் துறையின் பரவலாக காணப்படும் பேரினம் சைக்கஸ். பிரியோபைட்டுகள் முக்கியத்துவம் எவை? 1 மற்றும் 2. ஈரல் பிரியோபைட்டுகளை காட்டிலும் டேஷ் வேறுபாடு அடைந்த அமைப்பை கூடியவை. மஸ்ஸை. கீழ்வருவனவற்றில் எது பிரியோபைட்டுகளுடன் தனிப்பண்புகள்? 1 மற்றும் 2 சரி. இவற்றுள் எது பிரியோபைட்டுகளின் சிறப்பு பண்புகள்? 1 சரி, 2 தவறு. ஸ்பைரோகைராவின் வளர்ச்சிகள் பாதமாக சூழ்நிலையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஏப்ளனோஸ்போர்கள். நன்னீர் கொண்ட குளங்கள், குட்டைகள், ஏரிகள் முதலவற்றில் மிக அதிக அளவில் பச்சை ஆல்காவான மிதந்து வாழ்கின்றது.
ஸ்போரோகைரா. இவற்றுள் எது ஆல்கஹாலின் தீமை பயக்கும் விளைவுகள்? 1 சரி 2 தவறு. பால் தன்மை கொண்ட மைசீலியங்கள் அடுத்தடுத்து வளர நேரிட்டால் இருவகை ஹைப்போக்களும் இடையே சைகோட்டுகள் பகுதியாக உண்டாகும் இந்த நிகழ்ச்சி ஹெடிரோதாசிசம். ஒரு மைசீலியத்தின் ஹைபாக்கள் இணைவதன் மூலம் ஒரு கைகோஸ்போர் தோற்றுவிக்கப்படுவதானால் அந்த நிலைக்கு டேஷ் என்று பெயர். ஹைமோதாலிசம். இறந்த அழுகிய பொருள்களிலிருந்து தங்கள் ஊட்டத்தை பெறும் உயிரிகள் டேஷ் எனப்படுகின்றன. மக்குண்ணிகள். மற்றொரு உயிரின் உள்ளே அல்லது அதன் மேல் வாழும் ஒரு உயிரியே டேஷ் எனப்படும். ஒட்டுண்ணி. இலைத்தொழில் இலைக்காம்பு மற்றொரு பெயர் என்ன? பில்லோடு. கொத்தாக பல மலர்கள் பொதுவாக ஒரு அச்சின் மீது தோற்றுவிக்கப்பட்டால் அதற்கு என்ன பெயர்? மஞ்சரி. அம்பேல் மஞ்சரின் மையத்துண்டு கிளைத்து ஒவ்வொரு கிளையின் நுனியிலும் ஒரு அம்பேல் மஞ்சரி காணப்பட்டால் அது டேஷ் எனப்படும். கூட்டு அம்பேல். கலப்பு வகை மஞ்சரி எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? 3. கீழ்க்கண்டவற்றில் எது மலர் ஒரு உருமாற்றிய தண்டு என்பது விளக்கம். மேலே கூறிய அனைத்தும். பூத்தளம் சதைப்பற்றுடன் கிண்ணம் போல் குழிந்து காணப்படும். ஹைபன்தோடியம். கீழ்வருவனவற்றுள் எவை ஐந்துலக வகைப்பாட்டின் குறைபாடுகள்? 1 தவறு 2 சரி. இவற்றுள் எது வைரஸின் உயிர் பண்புகள்? 1 சரி 2 தவறு. இவற்றுள் எது வைரஸின் உயிரற்ற பண்புகள்? 1 3 தவறு 2 சரி. வைரஸ்கள் முக்கிய பாகங்கள் எத்தனை வகைப்படும்? 2. வைரஸ்களின் அளவை கணக்கிடுவதில் கீழ்வரும் எந்த முறைகள் பின்பற்றப்படுகின்றன? 1 தவறு 2 சரி. தாவரங்களின் வகைப்பாடு எத்தனை வகைப்படும்? 4. டேஷ் நோயை உண்டாக்க வல்ல புரத துகள்கள் பிரியான்கள். வாழையின் உச்சிக்கொத்து நோய் எந்த நுண்ணுயிரி மூலம் உண்டாகிறது? வைரஸ். வீரியமற்ற பேஜ்கள் ஓம்புயிரி செல்களுடன் ஒருவித கூட்டுறவை ஏற்படுத்திக் கொள்கின்றன. லைசோஜெனிக் சுழற்சி. பாக்டீரியா செல்லின் பேஜ் தனது வால் பகுதியின் மூலம் இணைத்தலையே டேஷ் என்கிறோம். ஒட்டிக்கொள்ளுதல். டேஷ் நிலையில் பாக்டீரியா புரதம் பாக்டீரியா DNA ஆகியவற்றின் உற்பத்தி தடைபடுகிறது. பேஜின் பாகங்கள் உற்பத்தி செய்யப்படுதல். பேஜ்களின் வெளியேற்றம். டேஷ் பாக்டீரியங்களின் ஒளிச்சேர்க்கை. நிறமிகள் இல்லாததால் இவை ஒளி ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை. வேதி தற்சார்பு. கீழ்வருவனவற்றுள் எவை ஜீன் கோட்பாட்டின் முக்கிய கூறுகளாவன? இவை அனைத்தும் பாரம்பரியமாதலின் குரோமோசோம் கோட்பாட்டின் அடிக்கோள்கள். இவற்றில் எவை? இவை அனைத்தும். ஜீனின் மூலக்கூறு அமைப்பு எத்தனை வகைப்படும்? 4. ஜீனின் மூலக்கூறு எத்தனை வகைப்படும்? 4. இவற்றுள் பாரம்பரியமாதலின் சில முக்கிய பண்புகள் எவை? இவை அனைத்தும். கனி உரையில் இருந்து விடுபட்ட முதிர்ந்த விதையில் பினிகுலாலால் உண்டான தழும்பு டேஷ் எனப்படும். ஹைலம். டேஷ் என்பது ஒரு மஞ்சரியின் மலர்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உருவாவது ஆகும். கூட்டுக்கனி. பல விதைகள் கொண்ட கனியாகும். பெர்ரி. இவற்றுள் எது ஒரு விதை கொண்ட கனியாகும்? ட்ரூப். கருவுற்று வளர்ச்சி அடைந்த சூர்பை டேஷ் எனப்படுகிறது அழைக்கப்படுகிறது. கனிகள். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட இணைந்த சூழ்நிலைகளை கொண்ட சூலகத்தில் சூல் ஒட்டுமுறை காணப்படும். அச்சு சூல். மலரின் 3வது அடுக்காகும். மகரந்தத்தாள் வட்டம். இதழ் அமைவுகள் எத்தனை வகைப்படும்? 3.
டேஷ் மலரின் வெளி அடுக்காகும். புள்ளிவட்டம் இலையின் ஒத்த சிறப்பு உறுப்புகளாக கருதப்படுவது எது? பூ வடிவச் செதில்கள். பெரும்பாலான ஒருவில்லைத்து தாவரங்கள் புள்ளிவட்டமும் அல்லிவட்டமும் வேறுபாடின்றி அமைந்திருப்பின் டேஷ் எனப்படும். பூவிதழ்கள். பூஞ்சைகளின் கூட்டுயிர் வாழ்க்கை எத்தனை வகைப்படுகிறது? 2. குறுக்குச் சுவர்களுடன் கூடிய ஐபோசோம்கள் உடையவை எவை? ஆஸ்கோமைட்டோகாண்ட்ரியா, மைக்கோட்டினா. பூஞ்சைகளை பற்றி படிக்கும் பிரிவு மைக்காலஜி. கீழ்வருவனவற்றில் எது பூஞ்சைகளின் பயன்கள்? இவை அனைத்தும். ஒரு மட்குண்ணி பூஞ்சையாகும். மியூக்கர் பூஞ்சைகளுக்கு பூஞ்சைகளுக்கும் சில உயிர் தாரை வேர்களுக்கும் இடையே காணப்படும் கூட்டுயிர் வாழ்க்கையே மைக்கோரைசாக்கள். குறிப்பிட்ட ஒரு குழுமத்தின் பரிமாண வரலாறு டேஷ் எனப்படும். பைலோஜெனி. இவற்றுள் எது ஐந்துலக வகைப்பாடுகள்? இவற்றுள் எது ஐந்துலக வகைப்பாடுகள்? இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றுள் ஐந்துலக வகைப்பாட்டின் நிறைகள் எவை? 1 சரி, 2 தவறு. ஜிம்னோஸ்போர்களின் பொருளாதார முக்கியத்துவம் இவற்றுள் எவை? இவை அனைத்தும். நெப்பரோலிஸின் தண்டு குட்டையாக நிமிர் வளர் அல்லது நிமிர் வளர் தன்மை கொண்டு காணப்படும் மட்ட நிலத்தண்டு. டேஷ் சூல் ஒற்றை உறை உடைய நிமிர்ந்த சூலாகும். சைக்கஸ். இலைத்தொழில் தண்டு இத்தாவரத்தில் காணப்படுகிறது. சப்பாத்தி கள்ளி. பொறுத்துக. மகரந்தத்தாள் நீக்கம், கலப்பின சேர்க்கை, செயற்கை உரம், யூரியா, பூஞ்சை கொல்லி, போர்டாக்ஸ் கலவை, FCI, தானியங்கள் சேமித்து வைத்தல். 2,4-D என்பது ஒரு களைக்கொல்லி. பூக்கும் தாவரங்களில் பாலின பெருக்க முறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு மகரந்த சேர்க்கை. பொறுத்துக. இனப்பெருக்க முறைகள் தாவரங்கள். பிளத்தல் பாக்டீரியா, மொட்டுதல் ஈஸ்ட், துண்டாதல் ஆல்காக்கள், ஸ்போர்கள் பூஞ்சை. ஒரு வேரூன்றிய நீர்வாழ் தாவரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்லி. வீடுகளில் இயற்கையான முறையில் எதை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம்? வேப்ப இலை. உயரமாகவும் அதிக கிளைகளுடன் காணப்படுவது இவற்றில் விரும்பத்தக்க பண்புகளாகும். தீவன பயிர்கள். பொறுத்துக. தொகுதி 1-2 பொறுத்துக. தன் மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி, அயல் மகரந்த சேர்க்கை அல்லோகேமி, பறவை மூல மகரந்த சேர்க்கை ஆர்னித்தோபிலி, காற்றுவழி மகரந்த சேர்க்கை அனிமோபிலி. நெபந்தஸ் தாவரத்தின் எந்த பகுதி குடுவைகளாக மாற்றமடைந்துள்ளது? இலைப்பரப்பு. மிக பெரிய பூ பூக்கும் தாவரம் எது? டேரிப்பூ. இதில் சர்சினேட் தளிரிலை காணப்படுகிறது. நெப்ரோலெப்பிஸ். பொறுத்துக. கால்வாய் நீர்ப்பாசனம் பயிர் வரிசைகளுக்கிடையில். தேக்கு நீர்ப்பாசனம் நீர் தங்காத நிலத்தில் பயன்படும். தெளிப்பு நீர்ப்பாசனம் தேக்கு நீர்ப்பாசனம் நெல் வயல். தெளிப்பு நீர்ப்பாசனம் நீர் தங்காத நிலத்தில் பயன்படும். சொட்டு நீர்ப்பாசனம் திராட்சை, வாழை மற்றும் பல பயிர் வகைகள். தாவரங்களுக்கு ஊட்ட பொருட்களை அளிப்பவை காற்று, மண் மற்றும் நீர். கருவுறுதல் நடைபெறாமல் கனி உருவாகும் கனிகள் பார்த்தினோகார்பிக் கனிகள்.
தாவரங்கள் வேர், தண்டு மற்றும் இலைகள் கடித்து மெல்லும் பூச்சி. வெட்டுக்கிளி. அகர் அகர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஜெலிடியம். வறண்ட நிலத்தில் வாழும் தாவரம் வறல் நில தாவரங்கள். இரவு நேரங்களில் தாவரத்தில் நீர் கடத்துவதற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது எது? வேரழுத்தம். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் யூகலிப்டஸ். உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுபவை தாவரங்கள். இது ஒரு பனை போன்ற ஜிம்னோஸ்பெர்ம் சைக்கஸ். ஒளியின் துலங்கலால் ஏற்படும் தாவர பாகத்தின் இயக்கம் ஒளி சார்பு அசைவு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? ஏ சரி, ஆர் சரியான விளக்கம். தாவர செல் இதை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லில் இருந்து வேறுபடுகிறது. செல் சுவர். வைட்டமின் B2 உள்ள உணவுப் பொருள் எது? பட்டாணி. பசுமை வேதியியலினால் உண்டாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு தருக. உயிரி பிளாஸ்டிக். வேர்முண்டு பாக்டீரியா நைட்ரஜன் மண்ணில் நிலைநாட்டி மண் வளத்தை பெருக்குகிறது. இதன் பெயர் என்ன? ரைசோபியம். மஞ்சள் இதனை தயாரிக்க பயன்படுகிறது. அழகு சாதனங்கள். தாவரங்களில் எதன் மூலமாக சுவாசம் நடைபெறுகிறது? இலைத்துளை. பொறுத்துக. வாலிஸ்னேரியா நீர்மூழ்கிய தாவரம். இலைத்துளைகள் நீராவி போக்கு. முண்டுவேர் கரும்பு. இலைத்தொழில் தண்டு சப்பாத்தி கள்ளி. கீழ்கண்ட கூற்றுகளில் காற்றின் மூலம் கனி பரவுதலுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடு. ட்ரைபாக்ஸ் தாவரத்தின் புள்ளிவட்டம் பாம்பஸ் தூவிகளாக மாறி கனி பரவுதலுக்கு உதவுகிறது. பட்டியல் 1. பட்டியல் 2. உயிரி ஆல்கஹால் செல்லுலோஸ் உயிரிய கூட்டுப்பொருள். உயிரி டீசல் தாவர எண்ணெய் மற்றும் விலங்கு கொழுப்பு. இயற்கை வாயு காற்றில்லா சுவாசிகள். உயிரி வாயு காற்றில்லா சுவாசிகள். இயற்கை வாயு புதை வடிவ எரிபொருள். 5 உலக வகைப்பாட்டு முறையை வகைப்படுத்தியவர் யார்? B.H. விட்டேக்கர். R.H. விட்டேக்கர். நெற்தாவரத்தின் இரு சொற்பெயர் ஒரைசா சட்டைவா. பொறுத்துக. பெரி தக்காளி. எஸ்பெரிடியம் ஆரஞ்சு. போம் ஆப்பிள். சபோ வெள்ளரி.